விரு என்ற மன்னன் வாழ்ந்து வந்தார். அவர் புத்திசாலித்தனத்திற்காக பிரபலமானவர், புதிர்களை தீர்ப்பதில் அதிகம் விருப்பம் கொண்டவர். அவருடைய அரண்மனையில் ஒரு வண்ணமயமான கிளி இருந்தது. அந்த கிளி பேசக்கூடியது. ஒரு நாள் கிளி மன்னனை கிண்டல் செய்தது. மன்னா, நீ புத்திசாலிதான், ஆனா உனக்கு தெரியாத ஒன்னை எனக்கு தெரியும். மன்னன் புருவத்தை உயர்த்தினார். அப்படியா, சொல்லிப்பாரேன். கிளி சொன்னது, காட்டில் புதையல் கிடைக்கும் ரகசியம் எனக்கு தெரியும். அரண்மனை அமைச்சர்கள் சிரித்தார்கள். ஆனால் மன்னன் சொன்னாரு, சரி, காட்டிவிடு. அடுத்த நாள் கிளி முன்னால் பறந்து மன்னனும் படையினரும் பின்தொடர்ந்தனர். அவர்கள் காட்டின் ஆழம் சென்றனர். ஒரு பழைய மரம் அருகே கிளி நின்றது. இங்கதான் தோண்டு என்று கிளி கீச்சிட்டது. படை தோண்டத் தொடங்கியது. ஆச்சரியமாக பொன்னான நாணயங்களால் நிறைந்த ஒரு பானை கிடைத்தது. அனைவரும் வியந்தனர். மன்னன் கேட்டார், இத உனக்கு எப்படி தெரிஞ்சது? கிளி சாமர்த்தியமாக சொன்னது. நான் கேட்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மரவெட்டியான் இங்கு ஓய்வெடுத்து தங்கத்தை புதைத்ததாக மெதுவாகச் சொன்னான். மனிதர்கள் மறந்ததை விலங்குகள் நினைவில் வைத்துக் கொள்கின்றன. மன்னன் சிரித்தார். ஆஹா, உண்மையான புதையல் என்பது தங்கம் மட்டுமல்ல, கூர்மையான செவியும் புத்திசாலித்தனமும் தான். அந்த நாள் முதல் மன்னன் தனது மக்களிடம் கூறினார், அறிவு என்பது புத்தகங்களிலோ கீரிடத்திலோ மட்டுமில்லை, சில சமயம் சிறிய குரல்களில் மறைந்து கிடக்கிறது. அப்படியே அந்த கிளி அரண்மனையின் சிறிய ஆலோசகராகி எப்போதும் தனது புத்திசாலித்தனமான நகைச்சுவையால் அனைவரையும் சிரிக்க வைத்தது.